வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் இன்னைக்கு அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கிறோம். இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய. அவருக்கா பார்த்து எடுத்துன்னு போங்க. வாங்க ஐயா, வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய். நல்லா இருக்கணும் பாட்டிமா, அன்னதானம் பண்ணவங்க. போயிட்டு வாங்க. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் கொடுக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால ஐயா அவர்கள் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கட்டி தட்டுமா திரும்ப ஏன் பௌத்திரத்துக்கு வந்தீங்க? என்ன பண்ணுவோம், அரிசி முடிக்கிட்டா மாதிரி மாவ பௌத்திரமா அந்த இது திருக்கோளூர் ரோட்ல இருக்குதா? என்ன பண்ணிட்டாங்க? அரிசி முடிக்கிட்டா. என்ன ஏன் உங்க வீட்டுக்கு உங்க பையன் எதுவும் கேட்கலையா? பையனை அடிச்சுட்டா, ஆளு வச்சு அடிச்சுட்டா. பையனையும் அடிச்சிச்சா? என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு மருந்து போட்டு மயக்கிட்டான். மருந்து போட்டு மயக்கிட்டாங்க. பையனா மயக்கிட்டான். என்ன பண்ணுவான் ஐயா? ஏன்னா யாருக்கு குடிச்சு சாவலான்ட்டு வந்துட்டான். சாவலாம் தேவையில்ல, இங்க சாப்பாடு வரும், சாப்பிடு. எல்லாமே கொடுப்பாங்க இங்க. சரியா? நல்லா இருக்கு ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கணும் பாட்டி. நம்ம நான் என்னைக்கு அதெல்லாம் இல்ல, சாப்பாடு கொடுத்துங்க. எல்லாரும் நல்லா அழுவாத. என்ன சாப்பாடு எல்லாரும் கொடுப்பாங்க. சரியா? போய் சாப்பிடுங்க, போங்க. சரி, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அழுவாதீங்க, போயிட்டு வாங்க. தண்ணி ஒண்ணு. சரி, போயிட்டு வா பாட்டி, போயிட்டு வா. உன் பேர் என்ன? என் பேர் சென்னம்மா. சென்னம்மா. சரி, போய் சாப்பிடுங்க, போங்க. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால இன்று அன்னதானம் கொடுத்த குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஆண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். அவங்க குடும்பத்தார் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கும் அன்னதானம் பண்ணுவாங்க. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. ஒரு வீடு அப்படியா? சரி சரி. என்ன ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க? சென்னை. ஓ, சென்னையா? சரி சரி. ஆரம்பத்துல எல்லா வீடியோவும் பாப்பீங்களா? ஏன் வந்துட்டீங்க? சரி, சரியான உடனே வீட்டுக்கு போயிடுங்க. சரியான உடனே வீட்டுக்கு போயிடுங்க. இங்க இருக்காதீங்க, கஷ்டப்படுவீங்க. சரியான உடனே வீட்டுக்கு போயிடுங்க. அவங்களாம் பழகிட்டாங்க. நீங்களாம் முதல்லலாம் பழகிட்டேன், இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமா, அதுதான் சொல்றேன். பார்த்து நமச்சிவாய். கொஞ்ச நாள் இருந்துட்டு கிளம்பிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. ஏன்னா பனி இதெல்லாம் வந்து தாங்க முடியாது. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கிங்க, வீண் பண்ணாதீங்க. சரி, ஏன்னா வீண் நான் என்ன சொன்னேன், சாப்பிடலன்னா 2 சாப்பாடு வாங்கி போறீங்க, சாப்பிட்டு இருந்தா ஒரு சாப்பாடு வாங்கிங்க. எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்கு புரியும், அதனாலதான். ஓம் நமச்சிவாய. வரவே மாட்டேன். என்னுடைய கடமை சொல்வது, உங்களுடைய கடமை 1 2 வேணா 2 வாங்கிக்க போறீங்க. என் கடமை யாரும் அந்த உணவு வீணாக கூடாது, அந்த ஒரு காரணம் தான், வேற ஒண்ணும் இல்ல. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். யாரு கொடுத்தாலும் வீணாக கூடாது. எல்லா நாளும் தான் வந்து நிக்கிறேன். வரல ஆட்டோவில் நான் வரலனால சாப்பாடு வருது இல்ல. அப்புறம் என்ன? சக்கரை பொண்ணு நல்லா இருந்துச்சா? நமச்சிவாய். ஒரு நாள் ஒரு நல்ல சூப்பராக இருக்கு. அதுதான் பாராட்ட வேண்டிய விஷயம். நல்லா இருந்துச்சுங்களா? அதுதான். சரி சரி. நல்லா இருக்கிறதுக்காக தான் செய்யறது. அதுதான். நமச்சிவாய். எத்தனைண்ணா? பூண்டு ஊறுகாய். உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க. நமச்சிவாய். நல்லா இருக்கணும். முன்னாடி வேணும்.
என்ன பண்றது, அன்னதானம் ஃபுல்லா வந்தா வருவோம். எல்லா நாளும் ஆட்டோவில் கொடுத்துருக்கிறோமா இல்லையா? அதாவது நான் வர்றோம் வரலையோ ஆட்டோ வந்துருதா? ஆட்டோ வந்தா அங்க வண்டி நிக்காது. அதுக்கப்புறம் ஓம் நமச்சிவாய நாமளே ரோகரா 4 நாளா சாப்பிடலையா? அவரு 4 நாளா சாப்பிடலையாமே. அவரை வயிறு செக் பண்ணு. ஏன் நைனா நின்னுங்கிறாங்களே நைனா? ஏன் நைனா? 1 2 வரேன். முகம் வாடி போயிடுச்சு பாரு. அவர் பல்ஸ் செக் பண்ணு. 4 நாளா சாப்பிடலையான்னு நிற்க முடியாது. நன்றி நைனா, போயிட்டு வா நைனா, போயிட்டு வா. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. லைன்ல போய் நில்லு நைனா. இல்ல போய் உட்காரு, லாஸ்டா வாங்கிக்குவேன். எத்தனை வேணும்? எத்தனை? 2 படுக்க மாட்டாரு. நீங்க போயிட்டு போறீங்க. படுக்க விட மாட்டாரா? நைனா 4 நாளா யார் சாப்பிடலன்னது? பல்ஸ் செக் பண்றேன். ஒன் டே சாப்பாடு என்னைக்குன்னா வராம இருந்துக்குதா? ஆட்டோ இந்த இடத்துல நிக்காது. அதான் இந்த இடத்துல எவ்வளவு பேர் நீ வருவாங்க தெரியும்ல? அதை கம்ப்ளைண்ட் பண்ண கூட தாத்தா வேஷம் பட்டு அந்த வாட்டியா எங்க யாரு ஒரு முகம் வாடி போயிது ரொம்ப ஒல்லி ஆயிட்டு 4 நாளா யாரு எந்த சாப்பாடுமே சாப்பிடலையா? கவனிக்கவே இல்லை. 4 நாளா அவனுக்கு கார் வராம இல்லையா? 3 நாள் தானே கார் வராம இருந்துச்சு. 3 நாள் தான். ஓம் நமச்சிவாய் நாமளே கரோகரா. 2 நமச்சிவாய ஓம் நமச்சிவாய். தரேன் லெமன் ஒன்று குத்துறா அவருக்கு. தண்ணி குத்தாச்சுல தண்ணி வேணும். தண்ணி ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க எங்க அந்த பூனை குட்டி இருக்குதா? அந்த குட்டி இருக்கு. இந்த போயிருக்கு. சரி போயிட்டு வரட்டும். வேலைக்கு போய்க்குதா? சரி. நமச்சிவாயம் நமச்சிவாயம். இட்லி தாத்தா கை சரியாச்சா இல்லையா? ஓம் நமச்சிவாய. பாதுகாப்பாக இருங்கள். காந்தி நகர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா? கைத்துல போட்டுக்கிறேன். அதை சொல்றேன். சாவி இல்ல, காந்தி நகர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு போட்டுக்கிற டேக் போட்டிருக்கேன். அது வண்டி இருக்கு. வண்டியில அதான் அவர் அந்த இது வாங்கி டேக் எங்கிருந்தோ வாங்கி வந்துருப்பாரு. ஸ்கூல்னு போட்டுக்கியா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவரா? நீங்க தான் சொல்லணும். 10 நாள் டூர் போயிட்டு என்ன ஊருக்கு? அம்மா காராச்சி தான். யாரு அனுப்புறது டூர்லாம்? நான் தான் போவேன். எனக்கு பழைய இடத்துல இருந்து தானே ஜாலியாக இருங்க. போகணும், வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுங்க. நீங்க தான் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் கொடுத்துமே. நான் இல்லை, பொங்கலுக்குலாம் அங்கே இருக்கேன். அடுத்த பொங்கலுக்கு ஆக்கி கொடுத்துருங்க. சரி, ஏதோ சொட்டு விட்டு தாங்க. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கங்க. இங்கே ஒரு இட்லி மணி ஐயா நான் பார்த்தேன்னா டேஸ்ட் போயிடுது. அதுல மாதிரி இட்லி மணி, தோசை மணி, பணியார மணி, காராபுந்தி மணி, உளுந்தவடை மணிலாம் பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாருக்குமே நான் பண்ணணும், புரிஞ்சுக்குங்க. கொடுத்தாங்க, கடவுள் கொடுத்தா சத்தியமாக வீட்டில் வச்சிருக்க மாட்டேன், எடுத்துன்னு வந்து கொடுப்பேன். இப்போ நான் யார்கிட்டையும் கடவுள் சத்தியமாக கேட்கறது கிடையாது. அதனால யாருன்னா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குறேன்.
ஒரு ஐயா சொன்னாரு சொட்டருக்குன்னு, அப்புறம் நானே கொடுத்துக்கிறேன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, மறுபடியும் நானே எடுத்து அதான் அவரே வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. சரி வாங்கிட்டு வந்து எப்போனாலும் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் அவர் வரல. ஸோ அந்த மாதிரி நம்ம போயிட்டு ஐயா ஏன் சொட்டர் வாங்கலையா சொட்டர் கூடாது நம்ம கேட்க மாட்டோம். ஸோ அதனால கடவுள் கொடுத்தா உங்க குளிருக்கு அடக்கமா கடவுள் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சாருன்னா கண்டிப்பா உங்களை தேடி எடுத்து வந்து கொடுப்பார். இல்ல இட்லி மணி நீ கொஞ்சம் கூலிங்காவே இரு அப்படின்னு கடவுள் நினைச்சாருன்னா உங்களை கூலிங்கா வச்சிருப்பார். சரிங்களா? கடவுள் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. கடவுள் தடுக்க நினைப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. நைனா எத்தனை நைனா? 27. ஓம் நம சிவாய. சாப்பாடு வேற எங்கன்னா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கிக்கிங்க. சரி கொடு, 2 கொடு. அவருக்கு கார்ல கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஓ அவருக்கா? அதான் வாங்கி கவர்ல வச்சுக்கிறாரு, அதனால தான் கேட்டேன் நான். ஓ அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுத்துட்டு போயிட்டாங்களா? அதான் வந்து பண்ண அவரு கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. ஓஹோ வயசானவர்ல. ஓஹோ என்ன வந்து பாத்தீங்களா செய்யறதுக்கு. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய். ஒன்று கொஞ்சம் என்ன தாத்தா வழி விட மாட்டேன், நீ நடு ரோட்ல நடந்து போயிருக்கிற. 2-3 நாளா காணமா? வந்துட்டேன் அதை வந்துட்டேன் ஓரம் வைத்துறேன். தாத்தா நடு ரோட்ல நடந்துங்கிற, நடு கோட்டு பாரு, கோடு நடு ரோடு கோட்டுல நடந்துங்கிற. சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? சந்தோஷம். பொங்கல் அன்னைக்கு காசு கொடுக்க சொல்ல கொடுத்தாங்களா? என் மச்சான் கொடுத்தாரா? பொங்கல் அன்னைக்கு சரி சொன்னாரா? சக்கரை பொங்கல் கொடுத்தாங்களா? போதா கருநாள் அன்னைக்கு கொடுத்ததா நம்ம? சரி சாப்பிட்டியா? தண்ணி வேணுமா? கூட போயிட்டு வா. பாய். நமச்சிவாய. ஓம் நமச்சி. ஒரு எலுமிச்சை சாதம் கொடு. இந்தா போயிட்டா போ. எலுமிச்சை சாதம் போ. யாரா ஒரு பச்சை வச்சு சித்தராரு உங்களுக்கு திடீர்னு சந்தோஷம். போயிட்டு வாங்க. ஏத்துக்கணும், எல்லாமே ஏத்துக்கணும். அப்படிங்களா? சரி ஒரு நிமிஷம். 2-3 நாளா சாப்பாடு வந்துச்சா? உங்களுக்கு முக்கியம் சாப்பாடு தானே வேணும். டெய்லியும் பார்க்கணுமா? சரி நமச்சிவா. எத்தனை? 2. ஒரே நிமிஷம் இருங்கம்மா வரேன். நமச்சிவா. எத்தனைண்ணா? 2. நமச்சிவா. 2. வாங்கம்மா. யூடியூப் சேனல் உங்களுக்கு பாப்பங்க. பார்த்துட்டு திருவண்ணாமலைக்கு வந்து தீபாவளியே வந்தங்க. சரிங்கம்மா. முடியல இப்ப பொங்கலுக்கு வந்துருக்கோம். இன்னைக்காவது பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். என்ன ஊர்ல இருந்து வரீங்கம்மா? திருப்பூர்ல இருந்து வரேன். ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்களா? நேத்து நீங்க இல்லீங்களே. அப்படிங்களா? நீங்க ஒரு அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க. சரி திருப்பூர்ல. ரொம்ப சந்தோஷம். மாரிமுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சரிங்க. அப்புறம் சரி இல்ல ஒரு 5-6 மணி ஆகும் அவன்கிட்ட போறதுக்கு. தம்பி ஒரு 3 மணி நேரம் முன்னாடி சொல்லிட்டாரு. நாங்க எல்லாரையும் பார்த்து பேசிட்டு தான் வந்தாங்க. சரிங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். டெய்லி பாப்பங்க. ரொம்ப நன்றி. பேசுறது நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு உங்க வீடியோவெல்லாம் பார்த்தா. சரிங்கம்மா. சரி ரொம்ப நன்றி. சாப்பாடு வாங்கி வேண்டாங்க. சாப்பிடுங்க. ஒரு தண்ணி ஒன்று. தண்ணி மட்டும் கொடுங்க. வரேன். சரி வரேன். ஓம் நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நன்றி. நமச்சிவாய. சரிங்க ரொம்ப நன்றி. பயன்படுத்திக்கிறேன். நமச்சிவாய. அசோக்கு சாப்பாடு ஆண்டிகர் அசோக். ஆமா ஆமா. அவரு சாப்பாடு இந்த கால் இல்லாம எத்தனை வேணும் சொன்னாரு? 2. சரி போயிட்டோம். சாமி கும்பிட்டு கேட்டேன். தண்ணி வேணும்னு கேட்டீங்களான்னு. சரி நமச்சிவாய். 2 முடிச்சாங்க. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் பண்ணவங்க சந்தோஷம் ஐயா.
ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. வேண்டிக்குங்க கண்டிப்பா. 2 சிவாய நமக. ஓம் நம சிவாய. மலைக்கு வரும் கவனிக்கலையா? ஜிபிஎஸ் ட்ராக்கர் தான் கொடுக்கணும் போகுது எல்லாருக்கிட்டையும். நம்ம வரும்போது சவுண்ட் வர மாதிரி. என்னண்ணா 2 ஓம் நம சிவாய. பூண்டு ஊறுகாய் தான் வச்சிருக்கான். ஓம் நம சிவாய. எதுண்ணா 2 வேணும். இதெல்லாம் ஐயா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணா, அதான் தாத்தா வராருல, தெலுங்கு தாத்தா நந்து வராரு. இந்தா அவரு கொடுத்துருந்தா அப்படியே சைக்கிள் எடுத்துமே அவர் கொடுத்துரு. அவர் கொடுத்துரு. சரி. ஓம் நம சிவாய. மட்டும் வயிறு அவருக்கு முன்னாடி 2 பேர் நிக்கலாம், பின்னாடி 2 பேர் நிக்கலாம் போகுது. ஓம் நம. ஏன் லைன்ல நிக்கல? சரி சரி. ஓம் நமச்சிவாய நமக. இவர் வந்து நீல கலர் சட்டை போட்டார்னா இலையுதிர் காலம், இவர் வந்து ஆரஞ்சு கலர் சட்டை போட்டார்னா வந்து பசுமை காலம். அப்படி புரிஞ்சுக்கணும். அவரு சட்டைக்கு ஒரு காரணம் வச்சிருப்பாரு அவரு. ஓம் நமச்சிவாய. கொடுக்கல ஒன்னும் அவரு. எங்க ஊரு இல்ல நமச்சிவாய. ரெண்டா ஏனா அந்த கோட்டையே போட்டுனு என்ன அதுல வந்து காரணம் எனக்கு புரியல. எப்ப பார்த்தாலும் அந்த கோட்டையே போட்டுன்னு வரீனா? இந்த கோட்டு போட்டாதான் பணம் சேரும். யார் போட்டாலும் சேருமா? எல்லாரும் போட்டா சேரும். ஒரு ஆள் தான் போட்டா தான் சேரும். என்ன உடம்பு சரியில்லையா? ஆச்சரிய இப்ப ஐயப்பன் போயிட்டு இருந்தாங்களா? அங்க இன்னும் பனியா இருக்குமே. இன்னைக்கு தான் வந்தேன். இங்கேயே இவ்வளவு பனிக்குது. போச்சு இருமல் இந்த பனி யாருக்குமே தான் ஆகல. பனி சுத்தமா ஆகல. என்ன தை மாசத்துல போய் இந்த அளவுக்கு பனி பெய்யுதுண்ணா? பயங்கரமா இருக்கு. காலையெல்லாம் அப்படியே குளிருது அப்படியே. சரி பாத்துக்க, உடம்பு பாத்துக்க, மாத்திரை போட்டு உடம்பு பாத்துக்க. நீங்க ஏன் செடிக்கு தண்ணி பாய்ச்சிக்கிறீங்க? மரத்துக்கலாம் அவரா தண்ணி பத்தலன்னு சொல்லி தண்ணி விட்டுனுக்குறாங்க மரத்துக்கலான்னு சொன்னாரு. நமச்சிவாய சரவண பவாய நமச்சிவாய. சித்தரே ஓம் நமச்சிவாய. நீ கேட்டது கிடைக்கும். கேட்டதுதான். தாத்தா எழுப்புங்க, அப்புறம் தூங்கி ஏன்ட்டு வந்து தாத்தா இல்ல நம்ம தாத்தா மகான் மகான் சிரிக்காத. என்ன பண்றாரு? சிரிக்காதே. ஓம் நமச்சிவாய. குடு போட்டாவில் நல்லா இருப்பியா? ஓ ஏன் அடி பாக்குற? போட்டாவில் நல்லா இருப்பேன்.
புடவை கேட்டு வாங்கி கொடு. கிட்ட கொடுத்து அமிச்சேன் உனக்கு கொடுக்க சொல்லி கொடுக்கல. 3 புடவை கொடுத்தேன், ஏன் கொடுக்கல? பத்தியா பாடுவா அவங்களுக்கு பாடுவா பத்தியா 3 கட்ட மாட்டேன் சொல்லிட்டு இருக்கிற புடவை அது கட்ட முடியல, அதுக்கு நான் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு போகுது. நல்லா சண்டை போட்டு விட்றீங்கடா நீங்க. போட மாட்டேன், போன பிறகு போடுவாங்க. இந்த இது பாரு அடியும் இருக்கா சொல்லி வாங்க ஐயா. என்ன புருஸ்லி நந்து வந்த பாரா. ஏய் தண்ணி குடிக்கலடா அவருக்கு. பாருங்க ஊருகா மேலதான் ஏன்டா. இல்ல சாப்பாடு கே போட்டுதான் நடக்கணும். அவரு நல்லா ஹெல்த்தியா இருந்தாரு. இவரு அவருக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவாரு. அவரு போய் சேர்ந்துட்டாரு. நமச்சிவாய் சொல்லி அவர் அனுப்பிட்டாரு. நீங்க போயிட்டு வாங்க. அவர் யோசிச்சும் பாக்கல போவாருன்னு. ஆமா உண்மைதான் சாமி. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அவருக்கு. புருஸ்லியாவது திருந்திக்குது. அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. தாத்தா புரியல. லெமனா லெமன் வேணுங்களா? எவ்வளவு வருஷமா என்னோட கெட்ட பழக்கமும் இருந்தாரு. சந்தோஷம். எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அவர் போய் சேர்ந்துட்டாரு. புருஸ்லி 3 வேலையும் குடிச்சிட்டு இருந்தாரு. சண்முக ஐயா இல்ல, அங்க ஒரு தாத்தா வெள்ளையா உட்காந்து பாரு. உட்காந்தே இருப்பாரு வெள்ளையா. அவரு நல்லா உடம்புலாம் ஹெல்த்தியா இருப்பாரு. திடீர்னு அவர் இறந்துட்டாரு. புருஸ்லி வந்து சண்டவான என்னடா என்ன போலன்றியா நீ அப்படின்னு சண்டவாங்க. அவன் வேலை முடிஞ்சிட்டு உங்க வேலை முடிஞ்சிச்சு நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுறாரு அண்ணாமலை. அதுதான் அதான் இங்க வந்து உயிரை விடுறது வந்து தானா மாயத்துக்கு தான் குற்றம். இறைவனை அழைச்சிக்கும் போது புண்ணியம். ஏன்னா இந்த புனிதமான இடத்த உயிரை விடுறது அது ஆன்ம ரீதியா உண்மை. நம்ம சொல்றத வந்து நம்ம ஆளுங்க வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. நீங்க சொன்னீங்கல்ல தானா மாய்த்து கொள்வதுதான் குற்றம்னு, அது உங்களுக்கு புரியாது. அவரு ஏதோ சொல்லியிருக்காரு ஞானி. இங்க ஆனா உயிரை விடுறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு மற்றது எல்லாத்தையும் நம்புவாங்க. உயிரை விடுறதுதான் நல்லதுன்றது. உயிரை விடுறது வந்து இறைவன் நம்மளா தேடி மரணத்தை போனா கண்டிப்பா முக்தி கிடைக்காது. அது தற்கொலையோ ஆக்சிடென்ட்டோ கிணத்துல குதிக்கிறதோ விஷம் குடிக்கிறதோ தூக்க மாட்டுறதோ அது ஒண்ணு. இந்த ஊர்ல எந்த நாட்டுல கைலாசத்திலே போனாலும் கைலாசால பக்கத்திலேயே போய் உட்காந்தாலும் நம்மளா தேடிக்கிற எந்த மரணத்துக்கும் முக்தி கிடைக்காது. அதுவா தேடி வர மரணத்துக்கு முக்தி கிடைக்கும். அந்த தேடி வர முக்தி கூட கொஞ்சம் நஞ்சமாவது நீ நல்லவனா வாழ்ந்திருக்கணும், சத்தியத்துக்கு கட்டுப்படுத்திருக்கணும். அப்போதான் அந்த முக்தி. அப்படி இருந்தாதான் மட்டும்தான் அந்த முக்தி கூட கிடைக்கும். அதுவா தேடி வந்து சாவரவன் எல்லாம் முக்தி அடைவானா? அவன் பண்ணிருக்கிற பாவம் எல்லாம் வேற இருக்குல்ல. அதனால கொஞ்சம் நஞ்சமாவது நீ தர்மவானா இருந்திருக்கணும். கொஞ்சம் ஒரு நல்லதை பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த முக்தி கூட கிடைக்கும். ஆமா, ஒருத்தர்கிட்ட பழகிருந்தா கூட, உங்க கூட பழகிற ஒருத்தர்கிட்ட பழகிருந்தா கூட அந்த ஒருத்தர்கிட்ட கூட நம்ம நேர்மையாவும் உண்மையாவும் அவங்க கெடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்திலையும், அதாவது பிறர் கெடுக்காத மனம் இருந்தால் அவர் முக்தி அடைவார் என்று சொல்லி இருக்கிறாங்க. பிறரை கெடுக்காத, நம்ம பிறரை கெடுக்க வேணாம், பிறர் அழிஞ்சு போன பொறாமை பொச்சரிப்பு இது எதுவுமே இல்லைன்னா அவன் மனிதனா வாழ்ந்தானா அவனுக்கு கண்டிப்பா எல்லாமே முக்தி தான். எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு எல்லாரையும் பொறாமப்பட்டு எல்லாரையும் வந்து ஏளனம் பேசி எல்லாரு கூடயும் வந்து அப்படி இருக்கிறவனுக்கு எப்படி கொடுப்பாரு முக்தி? பொறாமை ஆமை அவனுக்கு போதுன்னா அவனுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. கண்டிப்பா. நமச்சிவாய். நைனா போயிட்டு வாங்க. எங்க அவங்க கூட இருந்தாரு, உங்க கூட பேசாம இருந்தாரு, எங்க அவரு? சரி. முக்தின்றது எல்லாருமே கடையில வாங்கி சாப்பிடுற ஐட்டம் கிடையாது. ஆமா சாமி, அதான் அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைக்காது. எவ்வளோ அதான் கொடுக்கலாம். அதுதான் கை நீட்டு இருந்த நீ நைனா சாமி எத்தனை நைனா? நமச்சிவாய். யார் அவரு? எங்க போயிட்டாரு அவரு? இப்ப நான் பாத்ரூம் போயிருக்கான். பாத்ரூம் போயிருக்காரா? பொண்ணு கொடுத்துரு.
சீக்கிரம் என்ன நேரம் லேட் ஆயிடுச்சா? ஆளுங்க எப்படி வராங்களோ அப்படிதான் நம்ம வர முடியும். சரிங்களா? என்ன அரேபியன் ஷேக் மாதிரி இருக்கிறீங்க? ஆசீர்வாதம் ஐயா வாங்க ஐயா, நமச்சிவாய் வாங்க ஐயா. பேச்சுவார்த்தை நடந்துருக்குதுங்க. ஆமா, சந்தோஷம். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. தாய்ப்பாலா? தாழ்பாயா? நைட்டெல்லாம் குளிர்ல கஷ்டப்பட்டு ஒரு சிறு சாப்பாடு விடு. உங்களுக்காக அண்ணாமலையாரிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன், யாராவது தார்பாய் கொடுக்க வேண்டும் என்று. ஓம் நமச்சிவாய். ஓகேவா? எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. இங்கதான் பாத்துக்கிறேன். எங்க இருக்காரா? இங்கேதான் இருக்கிறாரு. ஓம் நமச்சிவாய. தரீன். ஓம் நமச்சிவாய. ஷேக்கு துபாய் ஷேக்கு மாதிரி இருக்கிறீங்க. எல்லாம் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. பார்த்துட்டீங்களா? யாரோ ஒரு அம்மா வந்து ஐயா தண்ணி கேனா ஒரு சாப்பாடு ஒரு அம்மா உங்களை கேட்டா சொன்னாங்க சார். அப்படியா? வீடியோ எல்லாம் பாப்பாங்களாம். சரி. அந்த வினோத் அண்ணன் வந்தா நான் கேட்ட சொல்லு நான் எனக்கு மறுபடி இருந்தாலும் பண்ணாம எந்த ஊர் சொன்னாங்க. பேர் வினோத்தா? உங்க பேர் சொல்றாங்க வினோத். என் பேர் வினோத்னு உங்களுக்கு தெரியுமா? சரி சார், வினோத்னு வருவார்ல. அவ்வளவு தெளிவா இருக்கிறீங்க நீங்க. அப்ப ஆமையா சில நேரம் மட்டும் குழம்புன மாதிரி எல்லாரையும் குழப்பி விட்டுருவீங்க. என் பேரு என்ன? உங்க பேரு வினோத். நான் என்ன பண்றேன்? அழகா பண்றேன், அன்னதானம் பண்றீங்க. இது பேரு என்ன? இது பேரு ஒன் டே சர்வீஸ். வெரி குட். நல்ல சரியான இல்லை. யார் இந்த மாதிரி அழகா நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. இது 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 போல பாம்பு. இப்பதான் சமாதியிலேருந்து வெளியே எடுத்தாங்க. இப்பதான் நல்லா உங்களை பாக்குறேன். பாத்துட்டீங்களா? சேஷாத்துல பர்த்டே நடக்குது. அவ்வளவு நல்லா அது உள்ளே மாட்டின்னு நம்ம. சரி சரி வாங்க ஐயா. அந்த அம்மா கேட்ட சொன்ன. கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த மாதிரி இளமாறன் சாமி கேட்டேன்னு சொல்லிட்டாருங்க. அங்க பாருங்க, இளமாறன் சாமி கேட்டேன்னு சொல்லிட்டார். ஓகேக்கா? கேட்டேன் நீங்க சொன்னதை பத்தி அப்படியே இவர்கிட்ட சொல்லிட்டேன். சரி விசாரிக்கிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஆமாம்மா. ஓகே நன்றி. நமச்சிவாய். டிஷர்ட் தலையா கிடைக்காது ஐயா. வேற டிஷர்ட் ஒண்ணு போதும் ஐயா. வேற டிஷர்ட் கிடைக்காது. ரெண்டாவது வாட்டியும் டிஷர்ட் கொடுத்தோம்தான். ஐயா நான் இன்னைக்கு தான் இருக்கிறேன், நாளைக்கு கூட கிளம்பிடுவேன். அண்ணாமலையாரையே திருப்பி உள்ள போட்டுக்கிறாரு. சத்தியம் நீ ஒண்ணு மட்டும் கொடுங்க. நம்ம ஊருக்கா வேணாம். சிவாய நமக. எத்தனை தாத்தா? 2 ஊருகா வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். அந்த தாத்தாக்கு ஒருத்தர் எதுவுமே கொடுக்கணும். கொடுத்துறீங்களா? சைக்கிள் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு 2 சிவாய நமக. பார்த்து பின்னாடி வரக்கூடாது. நமச்சிவாய். இருங்க, உங்களை ஒன்றும் கொடுத்துட்டுமா? வச்சுட்டு வாங்க. சிவாய நமக. நமச்சிவாய நமக. 2 போயிட்டு வாங்க ஐயா. போயிட்டு கொடுத்துருங்க ஐயா. நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. அங்க வச்சுட்டாரு. சரி ரைட். வாங்க 2. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. ஒரு வாரமா சாப்பாடு வந்துட்டு இருக்குல்ல. என்ன பார்த்தா 3 நாள் ஆகும். 16ஆம் தேதி வந்தனே நானு. 16ஆம் தேதி கரிநாள் அன்னைக்கு வந்துட்டு போனேன். கரிநாள் அன்னைக்கு நாங்க உள்ள நீங்க உள்ள இருந்தீங்க. வந்தனே நான். குரல் இருக்குல்ல, பீச் வருவாங்க கொடுப்பாங்க போயிட்டு கண்டுபிடிங்க. ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. இறைவா. எதுனா ஐயா? 2.
வா நைனா. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. வெரைட்டி ரைஸ் என்ன இருக்கு? வெரைட்டி ரைஸ் எலுமிச்சம்பழம். சரி கொடுங்க. 1 2 1 வாங்க. 1 போதும். ஓம் நமச்சிவாய. வாங்க. வெள்ளை சாதம் ஒன்று வெரைட்டி ரைஸ் ஒன்று. ஓம் நமச்சிவாய. ஏன்னா வெரைட்டி ரைஸ். வெரைட்டி ரைஸ் ஒன்று. வாழ்க வளமுடன். பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க. போட்டோக்காருக்கு தான் முதல்ல ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அப்பதான் நல்லா வேகமா போட்டோ எடுப்பாரு. போட்டோக்காருக்கா கடைசி வரைக்கும் நீ அப்ப அந்த போட்டோல பாக்குற ஸ்பான்சரை வாழ்த்துல போல போட்டோ நான் கூட அதெல்லாம் பண்ணாரு. என்ன இந்த என்ன ஊர் நைனா நீங்க? கடலூர்ல தான் பாக்குறாங்க மெயினா. நெய்யாலுமே போட்டோ வேணும். சில்வர் பீச்ல பெரிய திரை ஒண்ணு போட்டு எல்லாம் உட்காந்து பாக்குறாங்க. வண்டி அப்படியே போயிடு. ஓனரை பத்தி அந்த வண்டி அப்படியே போயிடு. வண்டி அப்படியே போயிடு. வரி கொடுறா வரி கொடுறா. வரா என்னடா சேர்த்துலாம் போய் உருளுங்கிற குளிர் அடிக்கிற ரொம்ப சகதியை பூசிட்டு உடம்புக்கு மெல்ட் போட்டுக்கிறாரா? வாங்கிக்கங்க ஐயா, வாங்கிக்கங்க ஐயா. உங்க ஓனர் அப்படியே வண்டி கூட போயிடுன்றாரு. வா நம்ம போலாம். அப்பா சண்டை பயங்கரமா போடுதாரு. அதான் பெரிய விஷயம். யாருக்கிட்டா? வாடா சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வாடா, வாடா ரே. அவர் எடுத்து போயிட்டார். போடாமலே இருக்கலாம். என்னதான் பண்றான்னு பாப்போம். அது என்னதான் பண்றான்னு பாப்போமே. வா வா வா. என்ன இன்னும் என்ன போடாம இருக்கிற? மாமாவை கடி, மாமாவை கடி. ஓடனே வரேன். ஏய் புடிடா, எங்க மகிலாம் போட்டா அப்படியே அப்படி பிடிக்குதுமா. அப்படியே இரு. அங்கேயே உட்காந்து சாப்பிட்றா. போதும் சாப்பிட்றா. இந்த ரிங் விளையாட்டு போட்டு தான் கற்றுக்கணும் போகுது. கரெக்டாக யார் போடுறாங்க? போதுமா? ஒன்று மட்டும் தான் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டீங்களா? வச்சு அது ஸ்டைலாக சாப்பிடுவார் அவர். ஏய் சிம்பா பாய். ஓம் நமச்சிவாய. சாப்பிடா. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா ஓம் நமச்சிவாய நமக. வழி வழி வழி. ஓம் நமச்சிவாய. தாத்தா ஒண்ணு வாங்கிக்கோ, வீண் பண்ணக்கூடாது. வேலைக்காரங்க நமச்சிவாய. குழம்போட 2 எலுமிச்சை சாதம். எலுமிச்சை சாதம் சுகருக்கு அதெல்லாம் எதுவுமே நாங்கள் சாப்பிட்றோம். இன்னொரு இது ஒயிட் ரைஸ் கொடுறா. அது சுகருக்குனால பயப்படுறாரு. ஓகே, இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் சுகர் இருக்கிறவங்க தான். அப்புறம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா நமச்சிவாய நமக. வேற 2 கொடுங்க.
2. ஓம் நமச்சிவாய் 1. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய் 2. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக 1. ரெண்டு. ஓம் நமச்சிவாய 2. ஓம் நமச்சிவாய 1. நல்ல சாப்பாடு தான். ஓம் நமச்சிவாய 1. கங்காதரன் எங்க தெரியலையே. இன்னைக்கு நேற்று நான் வந்தேன் சாயந்தரம். எங்க போயிருந்தீங்க? கொல்லிமலை. கொல்லிமலையா? தான் போவேன். எங்களுக்கு ஒரு சொட்டு ஒன்று கொடுங்க ஐயா. உதவி அண்ணாமலையார்கிட்ட நானும் கேட்கறேன், கொடுத்தாருன்னா கொடுத்துட்றேன். நமச்சிவாய. நானும் கேட்கறேன், கொடுத்தாருன்னா எடுத்துட்டு வந்து கொடுங்க. நீங்களும் கேளுங்க. ஒரே ஒரு ஒயிட் ரைஸ் கார் பை அண்ணாமலையார்கிட்ட நானும் கேட்கறேன், கொடுத்தாருன்னா எடுத்துட்டு வந்து தரேன். நீங்களும் கேளுங்க ஒரு வார்த்தை. அதுவும் அண்ணாமலையார்ட்ட நான் கேட்கறேன், கொடுத்தாருன்னா கண்டிப்பா கொடுத்துறேன். பராசக்தி கோயில் இருக்குதான். மறுபடியும் சொல்றேன். குடிச்சிட்டு வந்தாலும் வாங்கி போறேன். நம்ம படி நம்ம கிட்ட எந்த இது இல்லாத பதில் நம்ம பண்ணிருந்தோம். சரி சரி. எந்த அதாவது உங்க இது ஐயா வாங்க. கரெக்டா நிச்சயமா சொல்றேன் நான். சரி. அவர்கிட்ட கேட்கறேன், நீங்களும் கேளுங்க. நம்ம 2 பேர்ல யாருடைய கோரிக்கையை முன்னாடி நிறைவேற்றினாலும் உங்களுக்கு தான் பயன். சரி. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நமச்சிவாய். சாமி நாங்கள் 2 பேரும் 2 பேரும் ஆண்டிய முடியாது. உட்காந்து கம்பத்தால இந்தா போயிட்டு வாங்க. இன்னும் ஒன்று கொடுத்துட்றேன். ஏன் உட்காந்துக்கிறாரா? இந்தா ஒன்று கொடுத்துட்டு தாத்தாங்க. நமச்சிவாய். எங்க அந்த தாத்தா வெள்ளையா இருக்குமே? ஓ நைனா, அஜித் குமார் எங்க? ஊருக்கு இல்ல, ஊருக்கு போயிட்டாப்ல. ஊருக்கு நேற்றே போயிட்டு. ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய நமக. ஆளை பார்க்கவே முடியல. ஆள் பார்க்கவே முடியல. பார்த்துட்டீங்களா? வெள்ளை சாதம் மட்டும் தாங்க. வெள்ளை சாதம் எத்தனை வேணும்? 2 கொடு. ஆள் வரணும் இல்லையோ? சாப்பாடு வந்துடுதா? சாப்பாடு உங்களுக்கு பசிக்கு சாப்பாடு மட்டும் தானே தேவை? அவ்வளவுதான். அப்புறம் என்ன? அப்படிதான் ஆளை வேகம் இல்லை. ஒரு செலவு ஒன்று வடிவமைச்சு கொடுத்துருவோம். கூட்டம் எங்களுக்கு இல்லை. என்ன ஆச்சுண்ணா? வாங்க சார். என்ன ஆச்சு? அதான் அங்கிருந்து வாங்க. ஏன் அங்கிருந்து தான் நின்று வரோம் நாங்க? ஆமா பார்த்தேன். பார்த்து வந்து கந்து வந்துட்டீங்க. அப்படி அம்மா என்ன செய்யாது? நீங்க வந்து குரல் கொடுத்து நான் கேட்காம வந்துட்டுனா காரு கேட்டுருக்காருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எப்ப கூப்பிட்டீங்க? வந்து புறப்பட்டுச்சு. வண்டி வரப்பட்டுச்சு. ஆனா கூப்பிடல. கூப்பிட்டேன். புறப்பட்ட பிறகு கூப்பிட்டீங்க? கூப்பிட்டேன். புறப்பட்டு எவ்வளவு தூரம் போன பிறகு கூப்பிட்டீங்க? வந்துருச்சு. எம்எல்ஏ இங்க நிக்கும்ல, அப்புறம் பிடிச்சிக்கலாம் வா. இல்ல எம்எல்ஏ தாண்ட நிக்கும் போது கூப்பிட்டீங்களா? அங்கே கூப்பிட்டீங்களா? நந்தி கோயில்கிட்ட. நந்தி கோயில்கிட்ட நீங்க கூப்பிட்டீங்க. வண்டி கிராஸ் ஆகும் போது கூப்பிட்டீங்களா இல்ல வண்டி போன பிறகு கூப்பிட்டீங்களா? வண்டி போகும்போது கொடுத்துட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. என்ன வண்டியை போட்டு அதை தாயா பாத்துக்கிட்டு. நான் உன்னை எது கேக்குறேன்? வண்டி போன பிறகு கூப்பிட்டியா? வண்டி போன வர பாட்டுறேன். வண்டி பரம்பிடுச்சு, போயிடுச்சு. வண்டி போயிட்டு பிறகு கூப்பிட்டு. அப்ப கண்டிப்பா வண்டி காது கேட்காது. ஆமா, காது கேட்க. அது காது படைக்கல. தப்பு சொல்லலையே. நானும் உன்னை தப்பு சொல்லல. நீ கூப்பிட்ட பின்னாடியே போயிடுச்சு. நீ போன வண்டிக்கு எப்படி காது கேட்கும்னு நினைக்கிறேன். ஆமா. சாப்பிடுனீங்களா? ஒண்ணு புடிச்சிட்டியா? வண்டியை புடிச்சிட்டியா? ரைட். ஒண்ணு அங்கனே உங்களை பிடிச்சிருப்பேன். ஓகே. இந்த கால் ஆட்டி கல்லெடுத்து அடிக்க வேண்டியது தானே வண்டியில?
கல்லெடுத்து அடிக்க வேண்டியதானே? ஏகப்பட்ட சிக்கல் ஆக போகுது அடிபட்டதுனால. இல்லைண்ணா வண்டி நிக்கிறது, வண்டி என்னடா நிக்காம போறது? ஏகப்பட்ட நல்லது எடுத்து அடிச்சாலும் அடிச்சிருவாங்க இவங்க. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சேதாரம் நடக்க போகுது. மோட்டர் பைக்கார இங்க வந்து விட்டுட்டான். இப்படி வாரேன் என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டுல? சேதாரம் என்ன சொன்னா நடக்குது என்ன சொல்லு? ஏகப்பட்ட பரவாயில்ல, நீ சொல்லலாம், ஒண்ணு சொல்லு. ஐயோ ஏகப்பட்ட எப்ப நடக்கும்? எப்ப நடக்கும்? என்ன நடக்கும்? 2-3 மாசத்துக்கு நடக்கும். என்ன நடக்கும்? சேதாரங்கள் நடக்கும். என்ன சேதாரம்னா சும்மாலாம் வந்து சேதாரம் சேதாரம்னு சொல்லிட்டு இப்படி வந்துக்கிட்டு இப்படி கையை காமிக்கிட்டே இருக்க மோட்டர் பைக்கை தட்டி விட்டு உன்னை மோட்டர் பைக்கில தட்டி விட்டதால சேதாரம் நடக்குமா? உன்னை தட்டி விட்டதால சேதாரம் நடக்கும். மோட்டர் பைக்காரா? ஐயனார் மந்திரவாதி. உங்களுக்கே நான் என்ன கேக்குறேன், சேதாரம் நடக்கும் சேதாரம் நடக்கும்ன்ற. அப்படி என்ன சேதாரம் நடக்கும்? எங்க மார்ச் கூட பாருங்க. அதான் அப்படி என்ன நடக்கும்? எங்க நடக்கும்? குறிப்பிட்டு மறுபடியும் நகைக்கடைக்காரன் மாதிரியே பேசக்கூடாது. நகைக்கடைக்காரன் போனா அப்படிதான் பேசுவான். சேதாரம் சேதாரம் போய் கேளுங்க. அவரு ஏப்ரல் மாசத்துல நான் சொல்லிட்டேன், டிசம்பர் ஒரு அடி அடிக்க போதியானே. அவரு இப்படியும் கையா காமிக்கிறாரு. சரி, நான் என்ன கேக்குறேன், இப்படி கையா காமிக்கிறேன். திருவண்ணாமலை மழை சரிஞ்சது. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஒரு பவர் இருக்குது. சேதாரம் நடக்குன்னு சொல்றல, என்ன ஊர்ல நடக்கும், எங்க நடக்கும்? தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கும். என்னன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அவன் என்ன நடக்கும்? ஏதாவது சேதாரம் நடக்கும் போது ஒரு அறிகுறி காமிக்குது. சேதாரம்னா எந்த அளவுக்கு? எந்த அளவுக்கு? எந்த அளவு? பெருமா டெய்லி 10 பேர் 50 பேர் செத்துனாங்கிறாங்க ஊர்ல. தலைப்பு செய்தி டெய்லி தான் வந்து நிக்குது. நீ இங்க வா, இந்த மாதிரி இந்த அறகுறையா சொல்லிட்டு எல்லாம் போக கூடாது. என்ன சேதாரம் நடக்கும்? ஏன்னா அப்பதான் வந்து திருவண்ணாமலை சாப்பியார் அன்னைக்கே சொன்னார்ரா, இந்த ஊர்ல இது இந்த நிகழ்வுங்க நடக்கும்னு அப்படின்ற அளவுக்கு தலைப்பு செய்தியில நீயும் வரணும். ஆமா. அப்ப என்ன சேதாரம் நடக்கும்? உயிர் சேதாரம் தான் நடக்கும். ஒரு நாளைக்கு 50 உயிர் போய் நிக்குது. ஆமா. தெரிஞ்சு தெரியாம பல உயிர்கள் போயிட்டு இருக்கு. நியூஸ்ல 50 உயிர் போயிருக்குதுன்னு காமிச்சிங்க. நான் ஒரு நாளைக்கு அங்க ஆக்சிடென்ட்ல 4 பேர், இங்க ஆக்சிடென்ட்ல 3 பேர். அதுல நடக்கலாம். நான் உன்னை அது எல்லாம் கேட்கல. பொதுப்படியா சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், நீ முழுசா 9 மாசம் சம்பளம் போக்குவரத்து தொழிலாளர், ஓய்வு பெற்ற தொழிலாளர் இருக்கு. அது எந்த வகையில் விவசாயம் குடிச்சவனுக்குலாம் 10 லட்சம் கொடுக்குறாரு. ஓய்வு பெற்றவர்களுக்கு 150 மாதம் சம்பளம் பாக்கி வச்சு தர மாட்டேங்கிறாரு. எந்த வகையில் நியாயம்? சுப்ரீம் கோர்ட் வரையும் போறாரு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தள்ளுபடி பண்ணிட்டாங்க மனுவை. பிடிச்சி திமுக அடிக்கிறதுக்கா? சரிங்க, வா, என்ன சேதாரம் நடக்க சொல்லு. ஏகப்பட்ட நிகழ்ச்சி நடக்க போறாங்க. வாயா ஏதோ ஒண்ணு சொல்ல, நீ நடக்கும் அது நடக்கும். நான் அன்னைக்கா சொன்னல நடந்துச்சு. அந்த கதையே வேணாம். அந்த கதையே வேணாம். அகத்தியர்ல போய் கேளுங்க, நான் யாருன்னு தெரியும். நைனா ஓகே நைனா, என்ன நடக்கும்னு சொல்ல. அதே குறிப்பிட்டா சொல்ல முடியாது. இல்ல உஷாரா இருக்க சொல்றேன். மக்களை வந்து உஷாரா இருக்க உஷாரா இருங்க. அதுதான் சொல்லுவேன் நான், உஷாரா இருங்க. நாங்க அங்கேயே வந்து புயல் வெயிலாலையா மழையில அப்படி சொல்ல முடியாது. நானே இந்த இப்படி கையை காமிச்சாரு, அதான் இங்க அடிச்சது. நான் என்ன கேக்குறேன், நீ விட்டுருவேன் என்ன கரெக்டா. நீ பயங்கரமான பவர் உள்ள ஆளுதான், அது எனக்கும் தெரியும். ஆனா அது என்ன நடக்கும்னு சொல்லலாம். அது என்ன? எந்த ஊரு? எந்த ஊரு? தமிழ்நாட்டுக்குள்ள வடக்கு மாவட்டமா, தெற்கு தென்னாடா, வடநாடா? அதாவது வட மாவட்டங்களா, தென் மாவட்டங்களா? வட மாவட்டத்திலயும் நடக்கும். அதுலயும் நடக்கும்னு சொல்லக்கூடாது. வட மாவட்டங்களா, தென் மாவட்டங்களா? அப்புறம் நீ சேதாரம் சும்மா வந்து மழை பெய்ய கூடும்னு சொல்லியா? மழை பெஞ்சா பெய்யுன்னா சொல்றேன். ஒரு அனுமானமா ஒரு அறிகுறி சொல்றேன். அப்ப நடந்தா நான் சொல்லிட்டேன்ல, ஒண்டே புட்ல போய் கேளுங்க. நடக்கலாம் என்ன கேளுங்க. நடக்கும். ஆனா நடக்கும். ஆமா, அதுதான் சொல்றேன். அதனால அந்த மாதிரி எதனா ஒரு கணக்கா அப்படி சொல்லிட்டு போய் அனுமானம் தான் சொல்ல முடியும். அப்புறம் நீ சாப்பிட்டு வா, சொல்லு. போயிட்டு வாங்க. வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டாரு. ஹலோ, சொல்லுங்க. இங்கதான் நேற்று கூட வந்தேன், முதல் நேற்று வந்தேன். தான் வராங்க. சரியா பார்க்கல போல மாமா அவரு. நேற்று நான் வரல, இவ்வளோ பார்த்து 5 நாள் ஆகுது. நம்மளனா சேதாரம் நடக்கும் உனக்கு. அப்படிதான் அங்க ஒருத்தர் சொன்னாரு. ஆமா, சேதாரம் நடக்கும் தமிழ்நாட்டுல 2-3 மாசத்துலன்னு சொல்றாரு. அப்படி என்னதான் நடக்கும் அதெல்லாம் சொல்லிட்டா எப்படி சேதாரம் நடக்கும் அப்படின்றது? ஏன்னு கேட்டா அவர் பைக்ல எவனோ இடிச்சுட்டாலாம், அதுக்கு தமிழ்நாட்டுல ஏதோ சேதாரம் நடக்குமா? அவருக்கு தான் சேதாரம் ஆயிட்டு.
எத்தனை ஐயா? நீங்க வெரைட்டி சாப்பாடு காலி ஆயிடுச்சு. எத்தனை? நமச்சிவாய். 2 ஒரு மணியில இருந்து உட்காந்துரு. ஒரு நாளைக்கு 1 மணிக்கு வர 1 மணிக்கு வர. இதுதான் பாயிண்ட் பஸ் சொன்ன டைமுக்கு வரதுக்கு. இல்ல இத்தனை மணிக்கு பஸ் எடுக்கலாம் வந்து கேப்ப போல இது. நீ இத்தனை மணிக்கு பஸ் வரலாம். நான் ஊருக்கு போனேன். என்ன ஒரே ஈரமாக்குதா? இல்ல ஈரம் மேல போட்டு கொடு. போயிட்டு வா. வயல நின்னுங்கிறவங்களாம் அழ தெரியாது உனக்கு எப்பயுமே. நீயே வந்து நேரம் வந்து வாங்கி போயிடணும். உட்கார் வண்டியில் உட்கார் போலாம். நம்ம அங்க ஒரு இடத்துல அன்னதானம் போடுறாங்க, இறக்கி விடுறான். தேர்மா பாருமாம்மா, கிட்னி, கண்ணு, இதயம். உட்கார் ஒன்னும் பதட்டப்படாது. ஒன்னும் பதட்டெல்லாம் படாது. என்ன எது தேரும் பாருமாம்மா. கண்ணு பாரு, மஞ்சள் கம்மால வந்துட்டுக்குது. ஆமா. பல்லு பாரு போயிடுச்சு. பல்லு போயிடுச்சு. கிட்னி காமி. கிட்னி வேலைக்கு வராது. கதவு சாத்து மாமா. கத்த போயாரு. இல்ல கத்தி போடும் போது பாத்துக்கலாம். சரி என்ன குத்துட்டு போறியா இல்லையா? ஒரு கிட்னி ஒண்ணு மட்டும் கொடுத்துறேன். வாங்கிக்கப்பா. வயசான காலத்துல வாங்கிப்போ. கிட்னி மட்டும் கொடுத்துட்டு போயினா வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. எந்த பழம் கிடையாது. அப்ப கிட்னி நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2மே கொடுத்துறியா? 1 கொடுக்குறியா? இன்னொன்னு எடுத்துக்க. என்ன பண்ண போற? அம்மா அந்த வெங்காயம் இருக்கிற கத்தி வாங்கி வந்துரு மறக்காம. ஒரே வெட்டில வந்துடணும் வெளியே. இல்ல அவரே நம்ம வீடியோ இல்ல நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். அவரே கிட்னி கட்டி கொடுப்பாரு. நம்மளா பண்ணா தப்பாயிடும். அவரே கட்டி கொடுப்பாரு. சார் நல்லா பெருசா சூடு ஒண்ணு வாங்க. சூடா கத்தி நல்லா சூடாக கொடுங்க. சீக்கிரமா இருக்கணுமா? வேலை கொடுனால அதுவும் கொடுக்க மாட்டீங்க. வேலை கொடுக்கணுமா? நான் தான் இப்ப கிட்னி எடுக்க போறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது நீ? மாமா அந்த சப்பாத்தில மயக்க மரத்தை கலந்து கொடுங்க. சாப்பிட்டோம். நம்ம போயிட்டு வந்து கிட்னி எடுத்துக்கலாம். சப்பாத்தி வாங்க. போயிட்டு வா. இல்ல நான் எப்படியே கிளம்புறோம். காசு குத்துட்டு வந்துருவாரு. போ. ஆமா போ. ஆமா போ. காசு குத்துட்டு வந்துருப்போமா. நீ எங்க போற அப்படின்னு நாங்க கிட்னி தான் எடுக்கலாம்னு போனோம். இப்ப சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் மயக்கம் வரதுக்கு. போ. ஆமா கொடுக்குறியா? என்னது கிட்னியா? எடுத்து போவா. 1 2 எடுத்து வெறும் வயிற்றுல எடுக்கூடாது. நீ போய் சப்பாத்தி சாப்பிடு. ஆமா அப்படியே சாப்பிட்டான். அப்படியே சாப்பிட்டு படுக்க வச்சிருப்போமா. மாமா நீ சீக்கிரமா வரலன்னா பின்னாடி வரவங்க எல்லாரும் சப்பாத்தி கேட்டு வந்துருவாங்க. காசு குத்துட்டு நீ கம்முன்னு வந்துடும். அவர் பார்த்து பாரு. வா மாமா. பின்னாடி வரவங்க எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. வந்துரு கம்முன்னு. शिवया
கொடுத்ததென் சொல் அருணாச்சலா ஆண்டதை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போதென்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சலா ஒருவரா உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஔவை போலென அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காலம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து நொழிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா திரியுருவாகிய திருப்பை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா ஊராள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ